நான் போன் பண்ணப்ப நீ ஏன் ஆன்சர் பண்ணல? இஸ் எனி ப்ராப்ளம்? இந்த புக்க பாரு. ஆவிகள் உண்மையா? இதெல்லாம் நீ நம்புறியா? இல்ல, ஆனா இந்த புக் எடிட்டரை போய் பார்க்கலாம் வா. We'll go tomorrow. என்னாச்சு? தெரியல, கழுத்து ரொம்ப வலிக்குது. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இப்படிதான் இருக்கு. அப்ப டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானே? எனக்கு இன்னும் பார்க்காம வச்சிட்டு இருக்க? சாதாரண சுலுக்கா இருக்கும். இதுக்கெல்லாம் போய் டாக்டர் பார்த்துக்கிட்டு சொன்னா கேட்க மாட்டோம். லேசி ஃபெலோ. இப்ப இந்த பத்திரிக்கை ஆபீஸ்க்கு எதுக்காக கூப்பிட்டு போற? ரொம்ப அவசியமா என்ன? நீங்க என்ன ரிப்போர்ட்டர்ஸா? இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ். எங்க காலேஜ் நியூஸ் பேப்பருக்காக பார்க்க வந்திருக்கோம். கிருஷ்ணா, இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு. என்ன, எல்லா போட்டோஸ்லயும் ஆவி மாதிரி ஏதோ தெரியுது. அப்ப இந்த கோஸ்ட் இமேஜஸ்லாம் உண்மை இல்லையா? Did you create them? ஜெய், தொல்காப்பியன்ஸ்ல பார்க்க வந்திருக்காங்க. உள்ளே சொல்லு. பத்திரிகையில வரதெல்லாம் உண்மை கிடையாது. பத்திரிகைகள் அதிகமா வைக்கணும், அதான் முக்கியம். அதுக்காக இந்த மாதிரி போட்டோஸ், நியூஸ் இதெல்லாம் பப்ளிஷ் பண்றதுல தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா எத்தனையோ மக்கள் இதெல்லாம் உண்மை நம்புறாங்க. அவங்க ஏமாத்துறது தப்பு இல்லையா? எங்க வாசகர்களுக்கு காதல் கதை படிக்கிறதுல எல்லாம் ஆர்வம் கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டோஸ் பாக்குறதுல தான் ஆர்வம் அதிகம். சோ அவங்க எதை ஆர்வமா கேட்கறாங்களோ அதை நாங்க கொடுக்கறோம். தட்ஸ் இட். அப்போ இது எதுவுமே உண்மை இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. பாருங்க, இது என் பையன் பர்த்டே அன்னைக்கு எடுத்த போட்டோ. இதுல தெரியற உருவம் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட எங்க அம்மா மாதிரியே தெரியும். ஆனா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த போட்டோ எடுக்கும்போது எங்க அம்மா உயிரோட இல்ல. செத்து போனவங்களோட ஆவி சில நேரங்கள்ல அவங்க ரொம்ப விரும்பினவங்க பக்கத்திலேயே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு சென்சேஷன் கிடையாது. அதுல ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போட்டோ ஆல்பத்தை பாருங்க. நீங்க பாக்குற இந்த போட்டோஸ்லாம் எங்க கேமரால வெவ்வேறு இடங்கள்ல எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு போட்டோஸ்லயும் ஆவியோட இமேஜ் தெரியும். அதை நாங்க ரெட் மார்க் பண்ணிருக்கோம். இதுல இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, எதுக்காக செத்தவங்களோட ஆவி உயிரோடு இருக்கிறவங்களை சந்திக்க வரணும்? அதோட இந்த உருவங்கள் எல்லாம் அந்த போட்டோல இருக்கிறவங்களுக்கு ரிலேட்டடா தான் இருக்கணும். அப்பாவோ, அம்மாவோ, லவ்வராவோ, இல்ல வாழ்க்கையில சந்திச்ச யாரோ ஒருத்தர தான் இருக்கணும். ஆனா இதெல்லாம் எப்படி உண்மை நம்புறது? ஒருவேளை டெவலப்பிங் மிஸ்டேக்காவோ இல்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸா கூட இருக்கலாம் இல்லையா? சரி, இருக்கலாம். ஆனா போலரைட் போட்டோலயும் இப்படி உருவம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன சொல்றீங்க? லுக், போலரைட் கேமரா ஏமாத்துவான். போலரைட் கேமரால பிலிமை லோட் பண்றீங்க, கிளிக் பண்றீங்க, இம்மிடியேட்டா போட்டோ வெளியில வருது. சொல்லுங்க, இந்த போட்டோஸ்லாம் எப்படி பொய்யா இருக்க முடியும்? அப்ப இதுக்கெல்லாம்
என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன வேணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுக்கான பதில் அந்த போட்டோலயே இருக்கலாம். ஹலோ, யாரு? நான் கதிர் பேசுறேன். சொல்லுங்க கதிர். ஒரு வெயிட்டான பாட்டி திங்கி இருக்குப்பா, உடனே ஸ்டுடியோக்கு வா. நான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கா வெளில போயிட்டு இருக்கேன். எல்லாம் அர்ஜென்ட் இருக்கா? உன் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிற சொன்னா மட்டும் உடனே போயிடுறேன். பர்சனல் டச் பண்ணாத, இதோ வரேன். எங்கயா? மேல போ. டேய், ஒரு ஃபிளாஷ் பண்ண. ஓகேப்பா. தோமல கை போட்டுங்க. அப்படியே இருங்க. ஸ்மைல். தேங்க்யூ. போய் ட்ரெஸ் மாத்தீங்க. ஏய், சொல்லுப்பா. இவங்களை ட்ரையல் ரூம் கூட்டு போ. வாங்க சார். யாரது? லைட் விளையாடுவீங்க யாரது? இப்ப நில்லுங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ரீசெண்டா? அப்படிலாம் எதுவும் இல்லை டாக்டர். எவ்வளவு நாளா இருக்கு இந்த பெயின்? கொஞ்ச நாளா தான். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல இருந்து இந்த பெயின் இருக்கு. ஆக்சிடென்ட்? உங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் நார்மலா தான் இருக்கு, கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இப்பெல்லாம் வலி ரொம்ப சிவியரா இருக்கு டாக்டர். ஒருவேளை ஒர்க் ஸ்ட்ரெயினா இருக்கலாம். இந்த மெடிசன்ஸ் ட்ரை பண்ணுங்க. மிஸ்டர் கிருஷ்ணா, யா, இந்த மெடிசன்ஸ் 2 வாரத்துக்கு கண்டினியூ பண்ணணும். 18ஆம் தேதி திரும்பி வரணும். பொறுக்கி. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஃப்ராடு, எச்ச பொறுக்கி.